Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். சரியா? ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் வந்து ஏன் சீட் எடுக்கலை அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியாமல் மேபி இருக்கலாம். சரியா? அப்போ அந்த தவிர நம்ம என்னாச்சு பார்த்தோன்னா பண்ணாமல் இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சியில் உங்களுக்கு சீட் எடுத்து கொடுக்குறதுக்கு நாம் என்னாச்சு பார்த்தா ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரியா? அதாவது இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 50,000 வந்து நம்ம பே பண்ணணும். யார் வந்து 50,000 பே பண்ணணும் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் சீட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, நான் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது 50,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோ ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி டேக் பிளேஸ் இன் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. சரியா? அதாவது ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரவுண்டாவது, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இல்லை ஸ்டே வேக்கன்சி ஏதாவது ஒரு ரவுண்டாவது நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் டேக் பிளேஸ் இன் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சார் நான் 2 லட்சம் பே பண்ணியிருக்கேன், ஏற்கனவே நான் 5,000 நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீஃபண்டபுள் செக்யூரிட்டி டெபாசிட் 50,000 நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி நான் டீம்டு யூனிவர்சிட்டி நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 3 lakh நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி இந்த 3 lakhம் அதே மாதிரி 50,000ம் யாருக்கு மேபி கிடைக்காம போகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சீட் எடுத்துகிட்டு, சரியா, இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சீட் எடுத்துகிட்டு என்னால் நான் ஜாயின் பண்ண முடியாது, என்னால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணீங்களா 2 lakh, அதுவும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் நீட் யூஜி எக்ஸாம் அதாவது 2025 நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுத முடியாது அப்படிங்கிறத தெளிவாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரியா? எலிஜிபிள் வந்து யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கேண்டிடேட்ஸ் ப்ரீவியஸ்லி ரிஜிஸ்டர்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னாச்சு பார்த்தீங்கன்னா எம்சிசியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும். சரியா? அவங்க மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி கம்ப்ளீட் தி பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், சும்மா ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருந்தால் பத்தாது, நீங்கள் ஒரு 5,000 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh நீங்கள் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்னாச்சும் பார்த்தீங்கன்னா இங்கே எலிஜிபிள் ஆவீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்டில் நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நாட் ஹோல்டிங் எனி சீட்ஸ் இன் ப்ரீவியஸ் ரவுண்ட், அதாவது அது வந்து ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் கோட்டாவாக இருக்கலாம், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கணும். சரியா? நீங்கள் எந்த சீட்டுமே இப்போ உங்கள் கையில் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஸ்டேயில் கலந்துக்க முடியும். இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டும் கொடுத்துருக்காங்க. இன்எலிஜிபிள் கேண்டிடேட் உங்களுக்கே தெரியும். சரியா? இப்போ நம்ம சொன்னதுக்கு நேர்மாறாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிள், அதாவது கேண்டிடேட் ஹூ நாட் completed the registration process or has not paid the fees, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ineligible, அவங்க வந்து இந்த ரவுண்டில் கலந்துக்க முடியாது. அதுக்கப்புறம் a candidate already allotted or join a seat in AIQ or state counseling or deemed university, நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த ரவுண்டில் நீங்கள் கலந்துக்க முடியாது. அதுக்கப்புறம் a candidate who had been allotted a seat by MCC in AIQ round 3, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் ஏர்லியர் பட் டிட் நாட் ஜாயின் தி அலாட்டட் சீட், நீங்கள் உங்கள் கையில் எந்த சீட்டுமே இருக்கக்கூடாது இப்போதைக்கு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அந்த 3rd ரவுண்டும் அதே மாதிரி ஸ்டே வேக்கன்சி கவுன்சிலிங்கும் உங்களுக்கு வந்து சீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலந்துக்கவே முடியாது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும், அதாவது இந்த சொல்லக்கூடிய கண்டிஷன் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.